This video sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. உயர் கல்விக்காக வேண்டி போகணும், ஃபாரின்ல போய் படிக்கணும். ஒரு இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமோ இல்ல ஆக்சஸ் ரகசியமான விஷயங்களுக்குள்ள இவங்க போயிட்டாங்கன்னா, கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்கனாக்கா, அந்த ஒரு 1 1/2 மாசத்துல ஒரு வணக்கம். வெல்கம் டு பிஒய்கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் வி ரமணன் இருக்காரு. அவர்கிட்ட வருகிற மே 14ஆம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சிக்கு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். காட்ஸ் கிரேஸ். எஸ் சார். இப்ப வருகிற மே 14 குரு பயிற்சி ஆகுது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி செவ்வாயினுடைய பெண் வீடு. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே நமக்கு விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை. இது காலபுருஷன்ல 8வது ராசி. 8ஆம் இடம்ங்கிறது ரகசியஸ்தான். ரகசியமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அல்வா மாதிரி கையில கிடைக்கும். அதை நல்லா யூஸும் பண்ணிப்பாங்க. இவங்க அதை எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கங்கிறது கணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இவங்க மைண்ட்ல என்ன போகிறதுங்கிறது சொல்றது ரொம்ப கஷ்டம். இவங்க எல்லா ஃபீல்டுலேயும் ரொம்ப பிரபல்யமா இருக்கக்கூடிய நபர்கள். ரகசியமான விஷயங்களுக்குள்ள இவங்க போயிட்டாங்கனாக்கா, அந்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும். அஸ்ட்ராலஜி இன்க்ளூடட். இந்த மாதிரி ரகசியமான புதையல்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்க எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி சிபிசிஐடி, ஸ்பையிங் இந்த மாதிரியான ஃபீல்டுலேயும் எக்ஸ்க்ளூசிவ் டேலண்ட் இருக்கக்கூடிய ஆட்கள். அதே மாதிரி பொதுவாக எல்லா ஃபீல்டுலேயும் மார்க்கெட்டிங், எஸ்பெஷலி மார்க்கெட்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ஃபினான்ஸு, இந்த ஃபீல்ட்ஸில் எல்லாம் நல்லா இருப்பாங்க. டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு யூராலஜிஸ்ட் எல்லாம் இந்த இந்த ஃபீல்டில் இருக்காங்க. கைனகாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா ஷைன் பண்ணுவாங்க. இப்போ பொதுவாக குரு பகவான் இவங்களுக்கு நல்லவர். 2, 5 கூடியவர் குரு பகவான். அவர் இப்போ 8ஆம் இடத்துக்கு போய் பெயர்ச்சி ஆறார். 7ஆம் இடத்துல இருந்ததுங்கிறது இப்போ 8ஆம் இடத்துக்கு போறார். 8ஆம் இடம்னு சொல்லும் பொழுதே இவங்களே 8வது ராசி, 8க்கு 8ல போய் மறைகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் இன்னல்கள் இருக்கும். ஆனா என்னதுனாக்கா, தனக்கேந்திரத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு ஃபினான்சியல் இன்ஃப்ளோ எல்லாம் நல்லா இருக்கும். அதுல பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஒரு இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமோ இல்ல ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சேர்றதோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கிறதுக்குரிய நல்ல வாய்ப்பு இருக்கு. பொதுவா இப்போ குரு பகவானோட மூமெண்ட் ஃபுல்லா இல்லையே. நமக்கு அதிச்சாரத்துல போறதுனால நமக்கு மே மாசம் 14லேருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் 18 வரைக்கும் மிதுனத்துல தாண்டிடுறார். மிதுனத்தை 18ஆம் தேதி தாண்டுறார். ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் நம்ம முதல்ல பார்ப்போம். 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரகசியங்கள் என்ன உண்டோ, ரகசியமான எதிர்ப்புகள் எது உண்டோ அதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வரும். லீகல் பேட்டில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்பு நல்லாவே இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறார். அதே மாதிரி இவங்களுடைய 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போறார். அப்படின்னு சொல்லும் பொழுது 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் இவங்களுக்கு சேரும். போன வருஷம் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளோ கொஞ்சம் டைட்டா இருந்தது. எனக்கு செவ்வாயினுடைய மூவ்மெண்ட் ஃபுல்லா இல்லை. சனீஸ்வரர் வேற 2 செவ்வாய் வீட்டையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மோஸ்ட் அஃபெக்டட் விருச்சிகமும் மேஷமும் தான் போன வருஷம். ஸோ இந்த வருஷம் அந்த பார்வை விலகிறது, சனீஸ்வரருடைய பார்வை விலகிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னதுனாக்கா, செவ்வாய் நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கார். ஸோ அதனால இவங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ ஃபாஸ்டா நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு நல்லா இருக்கு. அதுக்கும் மேல இப்போ 12ஆம் இடத்தை பார்க்கும்போது 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம். விரயஸ்தானம்ங்கும்போது அது குருவே பார்க்கறதுனால நமக்கு ஒரு சுப விரயங்கள் இவங்க பண்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அக்டோபர்லேருந்து நமக்கு அக்டோபர் வரைக்கும், மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அவங்க பார்க்கறதே இவங்களுடைய 2ஆம் இடத்த டைரக்ட்டா பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லும்போது ஃபண்ட் ஃப்ளோ எது எதெல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ, அதெல்லாம் நல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஆனா, அதுக்கேத்த மாரி எக்ஸ்பெண்டிச்சரையும் கொடுக்க போறாரு. அது சுப எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கிறதுனால நல்ல விஷயம். 4ஆம் இடத்த பார்க்கறதுனால 4ஆம் இடத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கு. ஏன்னா, அங்க வந்து ராகு பகவான் வந்துருவாரு. அதே மாரி சனீஸ்வரர் வக்ரமாகும் பொழுது அந்த இடத்த வந்து நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்த குரு வந்து பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அத சால்வ் பண்ணக்கூடிய சாமர்த்தியத்த வந்து குடுத்துருவார். அப்படியே பிரச்சனை என்னன்னு தெரியலனாலும், அந்த பிரச்சனை என்னங்கிறத வந்து காட்டிக் குடுத்துருவார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த இந்த ஒரு 5, 6 மாசத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே. சார் இந்த விருச்சிக ராசிக்கு சொந்த தொழில் செய்றவங்க, எம்ப்ளாயீஸ், மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் சார்? இவங்களுக்கு இப்போ வந்து சொந்த தொழில் செய்றவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து கேது இருக்காரு. அத வந்து குரு பகவானும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. சனீஸ்வரரும் டைரக்ட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. அப்படிங்கிற ஒரு ஸ்தானமா இருக்கு. ஸோ ஒரு மாதிரி அலூஃபான ஒரு சூழல் இருக்கலாம். இந்த ஒரு சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு மட்டும். பொதுவா வந்து அதுக்கு வந்து நிவர்த்தி இவங்க பண்ணிக்கணும். ரெகுலரா தொழில் ஸ்தானத்திலயும் சரி, வீட்டிலயும் சரி, துர்க்கையினுடைய வழிபாடு, விநாயகருடைய வழிபாடு, அதே மாதிரி சித்த புருஷர்களுடைய வழிபாடு. இந்த 3 விஷயத்தையும் இவங்க பண்ணிட்டாங்கனாக்கா, இதற்குரிய ஒரு நிவர்த்தி இருக்கும். ஆனா, ஃபுல்லாவே இது ஒட்ட வருஷத்துக்கு கேத்து அங்க தான் இருக்க போறாரு. குரு பகவானுடைய பார்வையும் அந்த இடத்துல இல்லாதனால ரொம்ப பெரிய டேஞ்சர் கிடையாது. ஏன்னாக்கா, அதற்குரிய ராசிநாதன் வந்து மூவ்மெண்ட்லயே இருக்கக்கூடியவர். சூரிய பகவான் வந்து மூவ்மெண்ட்லயே இருக்கிறதுனால, ஏதாவது ஒரு வகையில அதுக்கும் மேல இவங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் வந்து ஃபுல் மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால, பெரிய தடைகள் கிடையாது. கொஞ்சம் அந்த ஒரு ஒரு அப்ஸ்டக்கிள் வரக்கூடிய விஷயங்கள வந்து சரி பார்த்துக்கிறதுக்கு இந்த விஷயங்கள பண்ணிக்கிட்டது நல்லது. அதே மாதிரி நம்ம அதனுடைய டீட்டெயில்டு வெர்ஷன் வந்து நம்ம ராகு கேது பெயர்ச்சியினுடைய வீடியோல வந்து இவங்களுக்கு தரலாம். ஏன்னா, அதுதான் இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயமாக இருக்கும். இப்போ எம்ப்ளாயீஸா இருக்கிறவங்க, தொழில் பார்க்கும் நண்பர்கள் எங்க போய் பண்றவங்களுக்கு வந்து அது வந்து மேஷம் ஆயிடுறது. 6ஆம் இடத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து குரு பகவானும், அதற்கு 9ஆம் இடத்த வந்து டைரக்ட்டா பார்க்குற மாதிரியான ஒரு சூழல். அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். அந்த ஸ்தானத்துக்கு வந்து 7,50,00,00,000 இருக்கு. இருந்தாலும் போன வருஷத்த விட இந்த வருஷம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். ஒரு இவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் என்னெல்லாம் ஆஃபீஸ்லேருந்து வரணுமோ அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். நல்ல முன்னேற்ற பாதைக்கு போகறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு இந்த வருஷம். ஓகே சார். இந்த வருஷம்னாக்கா இந்த ஒரு 5, 6 மாசத்துக்குரிய விஷயத்த நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, குழந்தைகள் ஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் வந்து நேர் பார்வையாக பார்க்கல. இது வந்து 2ண்ட் பார்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். குருவினுடைய பார்வை கிடைக்கும். அதாவது அக்டோபர் 18க்கு அப்புறமா குருவினுடைய பார்வை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு 1 மாசம், 1 1/2 மாசத்துக்கு. அந்த டைம் பீரியட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்லாருக்கும். உன்னதமான ஸ்திதிக்கு வந்து கொண்டு வந்து ஒரு ரெகக்னிஷன் குடுத்து, அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு இத வந்து குடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. படிக்கிறவங்களுக்கு 4ஆம் இடம் வித்யாஸ்தானம் சொல்லும்பொழுது, அந்த இடத்துல வந்து ராகு இருந்து சனீஸ்வரர் வக்ரமாகி இருக்கும்போது, கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஒரு பிரேக் கூட இருக்கலாம். படிக்கக்கூடிய விஷயத்த வந்து விட்டுட்டு, இன்னொரு விஷயத்த வந்து படிக்க போறேன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளும் இருக்கலாம். அது நன்மைக்கே. ஓகே. ஸோ, அந்த விஷயம் வந்து ரொம்ப எதிர்ப்பா எடுத்துக்காம, ஒரு நல்ல விஷயத்துக்குன்னு எடுத்துட்டாங்கனாக்கா, அது வந்து அவங்களுக்கு ப்ரோக்ரஸ வந்து குடுக்கும். அந்த ஒரு அமைப்பு இருக்கு, இந்த வருஷம். ஓகே சார். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம். இவங்களுக்கு வந்து மெயினா வந்து லக்ஷ்மி நரசிம்மர வழிபடணும். இவங்களுடைய குலதெய்வத்த வழிபடணும். அதே மாதிரி இவங்களுடைய பித்ருக்கள வழிபடணும். அது பண்ணினாங்கனாக்கா, இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி இருக்கும். ஓ. ஏன்னா, இவங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் சனீஸ்வரர் உட்கார்ந்திருக்கிறதுனால, அந்த பூர்வ புண்ணியம் வந்து ஓப்பன் அப் ஆகும். அது வந்து டைரக்ட்டா பித்ருக்கள் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த பித்ருக்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இது 2த்தையும் இவங்க வந்து பிடிச்சுட்டாங்கனாலே, நெறைய விஷயங்கள் வந்து ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சுரும். இது வந்து இந்த ஒரு 5, 6 மாசத்துக்குரிய ஒரு ப்ரெடிக்ஷன். இப்போ குரு பகவான் வந்து கடகத்துக்கு வரும்பொழுது, அதாவது அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 6 வரைக்கும் இருக்காரு. அதுல நவம்பர் 11 வரைக்கும் வந்து வக்கரமாகாம இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி. அவர் வந்து புனர்பூச நட்சத்திரத்திலேயே இருக்காரு. ஸோ அந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல வந்து குரு வந்துரும். ம். ஸோ இவங்களுடைய 5ஆம் இடம்,
அதே மாதிரி 3ஆம் இடம், அதே மாதிரி 9ஆம் இடம் எல்லாத்தையும் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருவார். இவங்களுடைய ராசியுமே வந்து பார்ப்பார் 5ஆம் பார்வையா. ஸோ அந்த ஒரு 1 மாசம் 1 1/2 மாசம் பீரியட் வந்து இவங்களுக்கு ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி. அந்த டயத்துல வந்து எல்லா விஷயமும் வந்து ஓப்பன் அப் ஆகும். அந்த காலகட்டத்தில இவங்களோட ஹெல்த் கண்டிஷன், இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பண்றதுக்குரிய அமைப்பு கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி இவங்களோட 5ஆம் இடத்த பார்க்கறதுனால பூர்வ புண்ணியம் வந்து ஓப்பன் அப் ஆகும். இவங்களுக்கு என்ன குலதெய்வ வழிபாடு, பித்ருக்கள் ஆசீர்வாதம் இதெல்லாம் வந்து அந்த டைம் பீரியட்ல கிடைக்கும். குழந்தைகள்ட்டேருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்தியும் இவங்களுக்கு வரும். ஒரு சின்ன ஒரு ஸ்பெகுலேட்டிவ் கெயினும் அந்த டயத்துல வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. இல்ல ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஒண்ணு வந்து சேர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் அந்த டயத்துல இருக்கு. ஓகே. அதே மாதிரி உயர் கல்விக்காக வேண்டி போகணும், ஃபாரின்ல போய் படிக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, இல்ல ரிசர்ச் ஓரியன்டட் ஸ்டடீஸ் ஏதாவது பிஹெச்டி மாதிரியான படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த டயத்துல வந்து அந்த அமைப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஒரு 1 1/2 மாசம், 1 மாச பீரியட்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல அமைப்புகள் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதுல சந்தேகம் இல்ல. ஸோ ராசியே பார்க்கறதுனால அந்த காலகட்டத்தில இவங்களுக்கு ஒரு வரனும் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்கனாக்கா, அந்த ஒரு 1 1/2 மாசத்துல வந்து ஒரு வரன் அமைவது. கல்யாணத்த வந்து அடுத்த வருஷமும் பண்ணிக்கிறது நல்லது. பரிபூர்ணமா குரு வந்து இந்த பக்கம் கடந்ததுக்கு பண்ணிக்கிறது நல்லது. அதுவரைக்கும் இந்த ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு நல்லாருக்கு. போன ஒரு 1 வருஷத்த விட இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னாக்கா செவ்வாயினுடைய மூவ்மெண்ட் நல்லா இருக்கு. சனீஸ்வரருடைய பார்வையிலேருந்து தப்பிச்சுட்டாங்க. ப்ளஸ் குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்காருங்கிற ஒரு சின்ன ஒரு மைனஸ் தான். ஆனா அதுவும் நெறைய விஷயங்கள் பாசிட்டிவா கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள். நன்றி சார். நன்றி. வணக்கம்.